கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, பலன் தரும் தேவன் எபிசோட் 1794 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகின்றேன். இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசனுடைய புஸ்தகம் 56ஆம் அதிகாரம் 8வது வசனத்தின் முதல் பகுதி, இஸ்ரவேலில் தள்ளுண்டவர்களை சேர்க்கிற கர்த்தர். தள்ளுண்டவர்களை சேர்க்கிற கர்த்தர். இன்றைக்கு உலகத்திலே அநேகர் புறக்கணிக்கப்பட்ட ஜனங்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வேலை ஸ்தலத்திலே புறக்கணிக்கப்பட்டவர்களாய், குடும்பங்களில் புறக்கணிக்கப்பட்டவர்களாய், தொழிலிலே புறக்கணிக்கப்பட்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி புறக்கணிக்கப்பட்ட தள்ளப்பட்ட யாவரையும் கர்த்தர் தம்மிடத்தில் கூட்டி சேர்க்கிறார். காணாமல் போன ஒரு ஆட்டை தேடி கண்டுபிடிக்கிறார். ஏன் தெரியுமா? அவைகளையும் தொழுவத்தில் உள்ள மந்தைகளில் சேர்க்க வேண்டும். ஒரு மனிதன், ஒரு மனுஷி தள்ளுண்டு போவது அவருக்கு பிரியம் அல்ல. கர்த்தர் எனவே தள்ளுண்டவர்களை சேர்க்கிறார் தன்னிடத்தில். இன்றைக்கு யார் யார் புறக்கணிக்கப்பட்ட வாழ்வு வாழ்கிறீர்களோ அவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் அழைத்து தம்மோடு சேர்த்து கொள்ளுகிறார், தம்மோடு அணைத்து கொள்ளுகிறார். அல்லேலூயா, க்ளோரி. இன்றைக்கும் ஆண்டவருடைய கரம் உங்களுக்கு துணை நிற்கும். ஆண்டவருடைய மகிமையின் கரம் உங்களை வாழ வைக்கும். அல்லேலூயா, க்ளோரி, 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 க்ளோரி. நீ தள்ளப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறேன் என்று சொல்லி கலங்காதே. இயேசு உன்னை தன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருக்கிறார். அவரிடத்தில் வா, அவர் உன்னை சேர்த்து கொள்வார். நீ ஆசீர்வாதமாய் வாழ்வாய். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கு யார் யார் தள்ளுண்ட சூழ்நிலையில் வாழ்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் அரவணைத்து தன்னிடத்தில் சேர்த்து அவர்களுடைய குறைகளையெல்லாம் நிறைவாக்கி அவர்களை மகிழ பண்ணுகிற தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். புறக்கணிக்கப்பட்ட மகனே, புறக்கணிக்கப்பட்ட மகளே, புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்ட சகோதரனே, சகோதரியே, இயேசு உன்னை அழைக்கிறார். அவரிடத்தில் வா, நீ ஆசீர்வாதம் பெறுவாய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆம்.